Hello students, welcome you all to the video lecture on chapter number 5, squares and square roots, exercise 5.2, problem number 2. Question பாத்தீங்கன்னா, write a Pythagorean triplet whose one member is. Okay, so ஒரு member கொடுத்துட்டாங்க Pythagorean tripletல, another two member நம்ம find out பண்ணோம். Okay, so generally பாத்தீங்கன்னா, the general form of Pythagorean triplet. Okay, so triplet அப்படின்னும் போதே நம்மளுக்கு 3 terms வரணும், கரெக்டா? So அப்ப general form of Pythagorean triplet is ஒன்னு வந்து 2m, இன்னொன்னு m square minus 1, இன்னொன்னு m square plus 1. Okay, so இப்ப இந்த 3 terms தான் நம்ம find out பண்ண போறோம். Okay, so இப்ப இதுல இந்த 3 termsல அவங்க என்ன சொல்லிட்டாங்க, one of the member கொடுத்துட்டாங்க. Okay, so இங்க 6, 14, 16, 18 லாம் ஒரு member. Okay, ஆனா இதுல எந்த member அப்படின்றத நீங்க தான் choose பண்ணணும். either நீங்க 2m ஆவும் எடுத்துக்கலாம், இல்ல m square minus 1 ஆவும் எடுத்துக்கலாம், இல்ல m square plus 1 ஆவும் எடுத்துக்கலாம். Okay, so அந்த மாதிரி எடுக்கும்போது எனக்கு வந்து கண்டிப்பா நீங்க solve பண்ணி பார்க்கும்போது first எனக்கு m வந்து கண்டிப்பா integer ஆ இருக்கணும். Okay, so அதுதான் என்னோட condition, right? அப்ப நீங்க எந்த டேர்ம்க்கு வேணாலும் எந்த மெம்பருக்கு வேணாலும் கொடுத்திருக்க வேல்யூவை ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஆனா கண்டிப்பா எனக்கு வந்து m வந்து இன்டிஜரா தான் வரணும். ஓகே, ஸோ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்க்கு மட்டும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்க்கு இப்போ நீங்க m ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு 6ன்னு எடுக்கிறீங்க. ஓகே, எடுத்தீங்கன்னா m ஸ்கொயரோட வேல்யூ என்ன, 6, இந்த வேல்யூ இந்த பக்கம் போகும்போது பிளஸ் 1. ஓகே, so m square வந்து 7. okay, m find out பண்ணனும், நான் என்ன பண்ணனும், square root of m square, அதாவது square root of 7 find out பண்ணனும், கரெக்டா? so அப்ப m equal to root of 7. okay, so square root of 7 கண்டிப்பா எனக்கு வந்து it is not equal to integer, எனக்கு ஒரு decimal pointல தான் வரும், கரெக்டா? so இது வந்து integer-ஆ வராது. okay, so இது ஒரு decimal point-ஆ தான் வரும். okay, so அப்ப நான் சூஸ் பண்ண வேல்யூ தப்புன்னு அர்த்தம். ஓகே, நான் வந்து m ஸ்கொயர் மைனஸ் 1 வந்து 6 அப்படின்னு கன்சிடரே பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ அதே மாதிரி தான் இதே ப்ராப்ளம்ல m ஸ்கொயர் பிளஸ் 1 ஈக்குவல் டு 6ன்னு எடுத்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து m-ஓட வேல்யூ இன்டீஜராக வராது. ஸோ அப்போ அதை எடுக்க முடியாது. ஸோ அப்போ கண்டிப்பாக என்னவா தான் இருக்கும், 2m ஈக்குவல் டு 6ன்னு தான் நம்ம எடுத்தாகணும். அப்போ எல்லா ப்ராப்ளம்க்குமே ஜென்ரலாக நீங்கள் வந்து போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் எப்போவுமே காமனாக என்ன எடுத்துக்கலாம், ஏதாவது ஒரு மெம்பர் நீங்கள் அசியூம் பண்ணிக்கோங்க அப்படின்னாலே ஜென்ரலாகவே நீங்கள் என்ன எடுத்துக்கலாம், 2m ஈக்குவல் டு தட் பர்டிகுலர் நம்பர்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமில் நான் என்னென்னு எடுத்துக்கலாம், லெட் 2m ஈக்குவல் டு 6 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, அகெயின் m ஈக்குவல் டு 6 by 2, m equal to 3, கரெக்டா? ஸோ அப்போ m வந்து ஒரு இன்டீஜராக வருது, அப்போ நான் எடுத்திருக்கிறது கரெக்ட். ஓகே, ஸோ 2m equal to 6 அப்படின்றது கரெக்ட். ஓகே, ஸோ இதை வச்சு நான் ஃபர்தராக அடுத்த ரெண்டு டேர்மையும் நான் ப்ரொசீட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஒரு மெம்பர் வந்து 6, அது வந்து 2m, இந்த ரெண்டு மெம்பர் என்னென்னன்றதை நம்ம டிட்டர்மைன் பண்ணணும். ஓகே, அகெயின் எப்போ வந்து நம்ம வந்து கொடுத்துருக்க வேல்யூ 2mன்னு எடுக்க முடியாது அப்படின்றதையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதாவது இங்க வந்து 6 கொடுத்திருக்காங்க, செகண்ட் ப்ராப்ளம் என்ன கொடுத்திருக்காங்க 14, தேர்ட் ப்ராப்ளம் 16, ஃபோர்த் ப்ராப்ளம் 18. ஓகே, ஓவராலாவே எல்லா நம்பர்ஸுமே நீங்க பாத்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணீங்கன்னா எல்லாமே வந்து ஈவன் நம்பர்ஸ். ஓகே, ஸோ அப்ப கொஸ்டின்ல எனக்கு ஒரே ஒரு மெம்பர் கொடுத்துருக்காங்க, அந்த நம்பர் ஈவன் நம்பரா இருந்தா எனக்கு பிரச்சனையே இல்லை, நான் ஈஸியா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை 2m ஈக்குவல் டு தட் பர்டிகுலர் நம்பர் அப்படின்னு அப்ளை பண்ணி நான் ப்ரொசீட் பண்ணிடலாம். ஓகே, எனக்கு சப்போஸ் இங்க ஈவன் நம்பர் கொடுக்காம ஓகே ஏதாவது ஒரு ஆட் நம்பர் கொடுத்துருக்காங்க, அதாவது 15 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, ஆட் நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன ஆகும், 2m equal to 15 போடுவீங்க, m equal to 15 by 2 which is equal to 7.5 ன்னு ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ இது வந்து இன்டீஜர் கிடையாது, ரைட்? ஸோ அப்போ நான் 2m equal to 15ன்னு கன்சிடர் பண்ண முடியாது. ஓகே, ஸோ எப்போவுமே ஃபஸ்ட்டு உங்களுக்கு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்கன்னா அந்த நம்பர் ஆடா ஈவனான்னு பாருங்கள். ஈவன்னா கண்ணை மூடிட்டு அந்த வேல்யூவை 2m அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணி ப்ராப்ளமை ப்ரொசீட் பண்ணுங்கள். ஓகே, ஆட் நம்பராக கொடுத்தா மட்டும் 2m நம்ம ஈக்குவேட் பண்ண முடியாது. ஓகே, எய்தர் m ஸ்கொயர் மைனஸ் 1 சப்ஸ்டியூட் பண்ணணும், அப்படி இல்லைனா m ஸ்கொயர் பிளஸ் 1 தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஸோ ஈவன் அப்படின்னாலே மற்ற எதையுமே யோசிக்காம
அப்படியே டைரெக்டாக 2m அப்படின்றத கன்சிடர் பண்ணி ப்ரொசீட் பண்ணிடுங்க ப்ராப்ளம். ஓகே, ஸோ புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். ரைட், ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு டேர்மை ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ரைட், 2m அப்படின்றத நம்மளே அஷ்யூம் பண்ணியாச்சு இட் இஸ் ஈக்குவல் டு 6. ஓகே, ஸோ அதர் மெம்பர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அதர் மெம்பர்ஸ் என்ன? m ஸ்கொயர் மைனஸ் 1. ஓகே, ஸோ எம்மோட வேல்யூ என்ன? 3 ஸ்கொயர். 3 ஸ்கொயர் மைனஸ் 1, ஸோ 9 மைனஸ் 1 விச் இஸ் ஈக்குவல் டு 8. ஓகே, ஸோ அப்போ m ஸ்கொயர் மைனஸ் 1 வந்து 8. இது இன்னொரு மெம்பர். ஓகே, அடுத்து m ஸ்கொயர் ப்ளஸ் 1, 3 ஸ்கொயர் ப்ளஸ் 1, 9 plus 1 which is equal to 10. Okay, so அப்போ m square plus 1 வந்து என்னது? 10. Okay, so இப்போ மூணு மெம்பர்ஸ்மே ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. 2m equal to 6, m square minus 1, m square plus 1. Therefore, Pythagorean triplet is என்னென்ன நம்பர்ஸ்? ஒன்று வந்து 6, another number வந்து 8, another number வந்து 10. ஓகே, இப்போ செகண்ட் ப்ராப்ளம் என்ன? 14. இது ஈவன் நம்பராக இருக்குது. அப்போ கண்டிப்பாக நான் என்னென்ன எடுத்துக்கலாம்? 2mனே எடுத்துக்கலாம். ஓகே, மற்றதை பற்றி நான் யோசிக்கவே வேண்டாம். ஜஸ்ட் 2m ஈக்குவல் டு 14 எடுத்துக்கலாம். அப்போ m ஈக்குவல் டு 14/2 which is equal to 7. ஓகே, ஸோ இப்போ ஒரு மெம்பர் 14. ஓகே, ஏன்னா m வந்து 7ன்னு வந்துருச்சு, இன்டீஜராக வந்துருச்சு. அப்போ இது கரெக்ட். ப்ராப்ளம் ப்ரொசீட் பண்ணலாம். ரைட், ஸோ அடுத்த ரெண்டு நம்பரை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். m ஸ்கொயர் மைனஸ் 1 என்ன? 7 square minus 1, 7 7s are 49, 49 minus 1, 48. m square plus 1 வந்து 7 square plus 1, again 49 plus 1 வந்து 50. Okay, so இப்போ m square minus 1 வந்து 48. Okay, m square plus 1 வந்து 50. So இப்போ therefore Pythagorean triplet is என்னென்ன வேல்யூ? 14, 48, 50. ஓகே, ஸோ இதே மாதிரி தேர்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம். தேர்ட் ப்ராப்ளம் வந்து 16 கொடுத்துருக்காங்க. அகெயின் இது வந்து ஈவன் நம்பர். ஸோ let 2m equal to 16, m equal to 16/2 which is equal to 8. m வந்து இன்டீஜர். அப்போ நான் சூஸ் பண்ண 2m ஓட வேல்யூ கரெக்ட் தான். ரைட், ஸோ இதை வச்சு இப்போ ப்ராப்ளம் ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ m ஸ்கொயர் மைனஸ் 1 வந்து 8 square minus 1 which is equal to 64 minus 1, 63. Okay, so m square minus 1 வந்து 63. So m square plus 1, another member, 8 square plus 1, 64 plus 1 which is equal to 65. Okay, so இப்போ இது என்னோட தேர்ட் மெம்பர். ஓகே, therefore Pythagorean triplet is என்னென்ன மெம்பர்? 16, 63, 65. 16, 63, 65. ஓகே, ஸோ இப்போ ஃபோர்த் ப்ராப்ளம் பார்ப்போம். ஃபோர்த் ப்ராப்ளம் வந்து 18 கொடுத்துருக்காங்க. அகெயின் இது ஈவன் நம்பர். ஸோ அதனால் 2m ஈக்குவல் டு 18 அப்படியே எடுத்துக்கலாம். m equal to 18/2 which is equal to 9. So again இது integer. அப்போ நான் சூஸ் பண்ணியிருக்க 2m ஓட வேல்யூ கரெக்டான வேல்யூ. m equal to 9 வச்சு ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ரைட், ஸோ m square minus 1 equal to 9 square minus 1. 9 into 9, 81. 81 minus 1, 80. ஸோ m square minus 1 ஓட வேல்யூ வந்து 80. m square plus 1 equal to 9 square plus 1. 9 9s are 81 plus 1, 82. Okay, so அப்போ m square plus 1 வந்து 82. Okay, so அப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேல்யூஸ்லாம் என்ன? 18, 80, 82. Therefore Pythagorean triplet is என்னென்ன வேல்யூ? 18, 80, 82. ஓகே, 18, 80, 82. ஓகே,
ஸோ ஜென்ரலாக நம்மளுக்கு வந்து ப்ராப்ளமில் ஒரே ஒரு மெம்பர் கொடுத்துருக்காங்க, அதுவும் ஈவன் நம்பர் அப்படின்னா டைரெக்டாகவே let that number equal to 2m. ஓகே, போட்டுட்டு m ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க, அதர் 2 மெம்பர்ஸை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஓகே, ஸோ கொடுத்துருக்க வேல்யூ ஆடாக இருந்தால் மட்டும் எய்தர் நீங்கள் m² - 1 அப்படி இல்லைனா m² + 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.